இப்போ நீங்க உங்களுடைய நாலேஜ் வச்சிருக்கீங்கல்ல, இத வந்துட்டு எல்லாருமே எப்படி புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஏன் எதிர்பார்க்கணும் அவங்க புரிஞ்சுக்கணும்? இப்ப படம் பண்றது எனக்குடைய மீடியா நான் யாருங்க? நான் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கர். யா. நான் ஒரு ஃபிலிம் மேக்கர். நான் ஒரு படம் எடுக்கிறேன். ஒரு வருஷம் வேலை செய்யறேன், எடுக்கிறேன். என்ன ஏன் சமூகம் புரிஞ்சுக்கணும்? இப்ப நம்ம ஒரு இன்டர்வியூ பாக்குறேன். இப்ப இன்டர்வியூல பார்த்து ஒருத்தவங்க பாக்குறாங்க. Okay. இப்ப கீழே வந்து கமெண்ட்ஸ் போங்களேன், பயங்கரமா திட்டுவாங்க சில பேர் வந்து பயங்கரமா புகழ்வாங்க. இது ரெண்டு எனக்கு என்ன இம்பாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை எங்க பொண்ணு கன்னடால படிக்கிற, அவளுக்கு ஃபீஸ் கட்டுமா அதனால இந்த ரெண்டு கமெண்ட்ரியும்? இல்ல நெக்ஸ்ட் வேலை நான் சாப்பிட போறேன், அதுக்கு சாப்பாடுக்கு வந்து ஏதாவது உப்பு தருமா? அது நாளைக்கு எங்க அம்மா அப்பாவை பார்க்க போறேன், அதுக்கு வந்து பெட்ரோல் போடுமா காருக்கு? இது என் லைஃபுக்கு தேவைப்படுது. உங்களை சமூகம் புரிஞ்சுக்கணும். ஒரு சினிமாக்காரன் அல்லது யாரா இருந்தாலும் அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தா மட்டும் உங்களுக்கு அது அவங்க இன்ஸ்பிரேஷனா இருக்கணும். இல்லைன்னா அதை கடந்து போயிட்டே இருக்கணும். அதை பாக்குறதே வேஸ்ட்.